Hello guys, welcome to my channel YCD Innovation. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா மெட்டல் டாப் வந்து எப்படி வயரிங் டைட் பண்ணலாம், ஸ்டெபிளைசர் எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறது தான். இது சின்ன விஷயந்தான், பட் ஆனால் இதுக்கு ஈஸியாக இருந்தாலும் இது நிறைய பேரால் வந்து பண்ண முடியலை. அதே மாதிரி பண்ணாலும் நிறைய தவறுகள் வந்து பண்ணுறாங்க. என்னென்னா இந்த வயரை வந்து நம்ம வந்து டைட் பண்ணும்போது மிதமான டைட்டு தேவையான அளவு தான் பண்ணணும். அதிகமாக பண்ணிங்கன்னா கட் ஆகிடும். ஃபேஸ் நியூட்ரல் வந்து கரெக்டாக கொடுக்கணும். எர்த்திங் வந்து இந்த எர்த்திங் வந்து கொடுக்குறதே இல்லை, அது கொடுக்கவும் தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இந்த பிளாக் ஒயரையும் ரெட் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கணும். இந்த க்ரீன் கலர் ஒயரை விட்டுட்டு நம்ம சீவிட்டு அதனுடைய ஸ்க்ரூ வந்து இதில் இன்செர்ட் பண்ணிக்கலாம். இந்த ஒயரை இப்படி பெண்ட் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்க்ரூவையும் லாக் பண்ணி இப்படி பிடிச்சிட்டு செட்டாக அதுக்கு நேராக அந்த ஃப்ளக்கில் வச்சு நீங்கள் இன்செர்ட் பண்ணி டைட் பண்ணால் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். உடனே வந்து பண்ணிடலாம். எர்த்திங் இல்லைனா கூட இந்த ஏசி ஒர்க் ஆகும். ஏன் நம்ம வந்து எர்த்து வந்து கரெக்டாக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் ஏதாவது எலி கடிச்சு ஒயர் போயிட்டு பாடியில் டச் ஆகிருக்கலாம், இல்லை கம்ப்ரஸருடைய காயில் வந்து பர்ன் அவுட் ஆகி டச் ஆகிருக்கலாம், இல்லை மோட்டருடைய வைண்டிங் டேமேஜ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி இல்லை கம்ப்ரஸர் வந்து ரொம்ப லைஃப் ஆன உடனே தேய்மானமாகி அதுலேருந்து கரண்ட் லாஸஸ் வரும். இந்த லாஸஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெர்த் ஒயர் மூலயமா பூமிக்கு போயிடும். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த மிஷின் மேலே நம்ம கை வைக்கும்போது நம்ம வந்து பாதுகாப்பாக இருப்போம். அதனால் வந்து எர்த்திங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஒயர். அதை கவனமாக வந்து கொடுங்க. வேலை செய்கிற நமக்கு தான் வந்து அது ஃப்யூச்சர். இல்லை தெரியாதவங்க டச் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயமா இருக்கும். அதனால் இது தேவையில்லைன்றதுக்காக உதாசீனப்படுத்த வேணாம், அதை கம்பல்சரி வந்து போடணும். இந்த மெட்டல் ஃப்ளக்லேயும் சரி ஸ்டெபிளைசர்லேயும் சரி ஒயர் வந்து டைட் பண்ணுறாங்க. அதை வந்து ஒன்ஸ் வந்து இழுத்து பார்க்கணும். நம்ம டைட் பண்ணிவிட்டு அதை இழுத்து பார்க்காம விடும்பொழுது என்ன ஆகுதுன்னா அது வந்து ஒரு லூஸ் கான்டாக்ட் ஆகுது, அந்த டெர்மினல் ஹீட் ஆகுது, மறுபடியும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்து நிறைய வருது. இது என்னுடைய சர்வீஸில் இந்த மாதிரி வந்து மிஸ்டேக்ஸ் வந்து நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணக்கூடாது. பண்ணிவிட்டு ஒரு முறை ரீசெக் வந்து கண்டிப்பாக இதில் வந்து நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தெளிவாக பண்ணுற நாம் பண்ணாலே அதில் வந்து மிஸ்டேக் வர வாய்ப்பு இருக்குது. அதை கவனமாக நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் அட்டன் பண்ணுறோம். நாங்கள் ஒரு வேலையை செய்கிறோம்னா அதை அப்படியே லைவாக வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து எடிட் பண்ணி போகிறதா. இது போடணும் அது போடணும் அப்படின்றலாம் பிளான் இல்லாமல் உங்களுக்கு என்னென்னலாம் வந்து இந்த சர்வீஸில் நம்ம வந்து பண்ணுறோம், எந்த மாதிரிலாம் பண்ணால் நல்லா இருக்கும், அது போல் விஷயங்களை நாங்கள் வீடியோவாக போட. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.